சிவராஜ்குமார் ஜெயிலர் படத்துல நடிச்சு நல்ல ஹிட்ட கொடுத்த நிலையில இப்போ ஜெயிலர் 2வது பாகத்திலையும் நடிக்க போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பாகத்துல அவரு ஜஸ்ட் நடந்துதான் வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்திருக்கும். அவங்க மனைவி சும்மா தானே நடந்து வந்தீங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். இதை தொடர்ந்து இயக்குனர் அருண் ஜானியா இயக்கத்துல உருவான 45வது படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில நடந்திருக்கு. இந்த விழால சிவராஜ்குமார் கலந்து கொண்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே சிவராஜ் கமலை பார்த்தே வளர்ந்தவராம். ஒரு முறை சிவராஜ் வீட்டுக்கு கமல் போனப்போ சிவராஜ் அவரே பார்த்துட்டு இருந்திருக்காரு. உடனே கமல் யார் இந்த பையனு சிவராஜ் அப்பா கிட்ட கேட்டிருக்காரு. என் மகன்னு அவங்க அப்பா சொல்ல உடனே சிவராஜ் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு விசாரிச்சிருக்காரு. அதன் பிறகு சிவராஜ் கமல்கிட்ட கேட்டிருக்காரு, நான் உங்களை கட்டி அணைக்கவான்னு கேட்டிருக்காரு. உடனே கமலும் ரொம்ப அன்போடு கட்டி அணைச்சிருக்காரு. அவர் ஸ்மெல் சிவராஜ் மேல இருந்துட்டே இருக்கணும்னு 3 நாளா சிவராஜ் குளிக்க கூட இல்லையா. சிவராஜ் மட்டும் பொண்ணா இருந்தாருன்னா கமலை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவு சிவராஜ் கமல் மேல தீவிர ரசிகரா இருந்திருக்காரு. இந்தியாவில் ஏகப்பட்ட பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் கமல்ஹாசனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு.